முக்கிய செய்திகள். இன்று நாடு முழுவதும் கோவிட்-19 வைரஸ் சீனாவிலிருந்து தீவிரமாக பரவி வருவதாக தெரிய வந்துள்ளது. இந்த உயிர்கொல்லி வைரஸ் மிகப்பெரிய உயிர் சேதத்தை ஏற்படுத்துவது என்பதால் அவசர நிலை கருதி நாடு முழுவதும் முழு ஊரடங்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வழிபாட்டு தலங்கள், விமானம் மற்றும் ரயில் பேருந்துகள், பள்ளிகள், கல்லூரிகள், அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் அனைத்தும் இயங்க தடை செய்யப்பட்டுள்ளது. காலவரையற்ற விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வணக்கம். காட்சி 2 ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ். காலேஜ் லீவ் விட்டாச்சு, ஜாலி தான். ஆனால் பார்த்தியா, சீனால தான் இந்த கொரோனா வியாதியில் நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்போ நம்ம நாட்டிலே வந்துருச்சு. மக்கள் தொகை நிறைய பேர், நம்ம நாடு எப்படிதான் சமாளிக்க போகுதோ தெரியல. காட்சி 3 பிரேயர் ஃபேமிலி. என்னங்க என்னங்க இன்னைக்கு நியூஸ் பாத்தீங்களா? பார்த்தம்மா. சீனால வந்த கொள்ளை நோய் கொரோனா இப்ப நம்ம நாட்டுக்கு வந்துட்டாங்க. அதனால நாளையில இருந்து ஸ்கூல், காலேஜ் எதுவும் கிடையாதாம். வீட்டை விட்டு வெளியவே போக கூடாதாம். நாளைக்கு நம்ம கடையும் கிடையாது தானே? கடையில சொல்லிட்டாங்க. சும்மாவே அவரண்டல், இதுல கொரோனா வேறையா? எதுக்குங்க கவலைப்படுறீங்க? இம்மட்டும் நம்ம நடந்து இப்படி கடையை நம்ம மூடிட்டோம்னா நம்ம கதெல்லாம் எப்படித்தான் நடக்க போகுதோ, ஆண்டவர் தான் அதுக்கு தெரிவு செய்யணும். எதுக்குங்க கவலைப்படுறீங்க? இம்மட்டும் நம்ம நடத்துற தேவன் இனி நடத்த மாட்டாரா என்ன? நிச்சயமா நம்ம நடத்துவாரு. நம்ம கவலைப்படாம, நம்ம சோர்ந்து போகாம நம்ம ஜெபிக்கலாம். இப்ப நம்ம ஜெபிக்கிற நேரம் தானே, வாங்க நம்ம ஜெபிக்கலாம். யார் ஜெபிக்கணும்? ரோஸ்கே தான் எனக்கு ஜெபிக்கணும். ரோஸ்கே ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஏசப்பா, இந்த கொரோனான்னு சொல்றாங்க ஏசப்பா. அந்த கொரோனானா எங்களுக்கு என்னன்னே தெரியாது ஏசப்பா. அந்த கொரோனால இருந்து நீங்க எங்களையும், எங்க தேசத்துல உள்ள ஜனங்களையும், எங்க சபையும் நீங்க வெளியேற்று பாதுகாத்துக்கோங்க. நீரே எங்களுக்கு தஞ்சமா இருந்து வழிநடத்துங்க. ஏசுங்கிற வேண்டி கொள்றேன் என்னோட நல்ல பிதாவே. காட்சி 4 ஃபைட்டிங் அண்ட் ஃபயர் ஃபேமிலி. எடி மெர்சி, இன்னைக்கு நியூஸ் பாத்தியா? இல்லங்க, இப்பதான் யூடியூப்ல சமையல் குறிப்பு பார்த்து சமையல் கத்துட்டு இருக்கேன். சமையல் குறிப்பை பார்க்கணும், சோத்தை பொங்கணும், சாப்பிடணும். இதை தவிர நாட்டு நடப்பு ஏதாவது தெரியுதா உனக்கு? நியூஸை 10 தடவை பாக்குறதே நீங்க தான். இதை வேற நான் பார்க்கணுமா? எனக்கு ஒரு வேலை இல்லை பாருங்க. நீயும் எந்த விவரம் இல்லாம இப்படிதான் இருக்கிற. உங்க பாரு, உன் பிள்ளைங்களும் உன்ன மாதிரிதான் இருக்கிறாங்க. தெரியும் தெரியும், எங்களுக்கு கொரோனா வந்துருச்சு. அதான் காலேஜ் லீவ் விட்டுருக்காங்க. என்னது கொரோனாவா? ஆமா ஆமா, வெளியே போகாம எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே சேஃபா இருங்க. காட்சி 5 ஹாஸ்பிட்டல் சீன். ஐயோ, ஒரே தலைவலிக்குதே. எப்படியாவது டாக்டர் போய் பார்த்துருவோம். டாக்டர் இருக்காங்களா? தண்ணியில் உட்காரு. என்ன செய்யணும்? விக்ரமசிங்கபுரம் 9873 987345. ஆதார் கார்டு கொண்டு வந்திருக்கியா? இல்லையே, கொண்டு வந்தேன். சரி, வெயிட் பண்ணுறேன். என்னமா செய்யுது? ஒரே காய்ச்சலா இருக்கு, இருமலா இருக்கு, வாமிட் வருது. வேற என்ன செய்யுது? வேற அப்படி நிக்கவே முடியல, மயக்கமா இருக்கு. வாய் ஓப்பன் பண்ணுமா? வாயை திறந்தா உலகமே தெரியுது. லைட் ஆஃப் பண்ணுமா? எந்திரிச்சு நின்று கொண்டு
சரிம்மா, துணியாத. கொஞ்சம் கை நீட்டு. கை கொண்டு விடுமா. இந்தாங்க டாக்டர், டோக்கன் நம்பர் 2. ஜெர்லினோட ரிப்போர்ட். டோக்கன் நம்பர் 2. உங்க ரிப்போர்ட் செக் பண்ணி பார்த்ததுல உங்களுக்கு கொரோனா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கொரோனாவா? எனக்கா? ஐயோ, எனக்கு எது காப்பாத்துங்க டாக்டர். இந்த ஸ்டேஜ்ல நீங்க உங்களை 14 நாள் தனிமைப்படுத்தணும். 14 நாளா? நானா தனிமைப்படுத்தணுமா? எங்களால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை உங்களுக்கு கொடுக்குறோம். எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும். கடவுளை எப்படியாச்சும் காப்பாத்திருக்காரு. நர்ஸ் அவங்கள கூட்டி போயிட்டு கொரோனா வராது. ஓகே டாக்டர். காட்சி 6, போலீஸ் செக்கிங். என்ன இன்னைக்கு ஒருத்தரையும் காணும். இன்னைக்கு யாரையாவது பார்த்து அடிச்சாதான் நம்மளுக்கு இன்னைக்கு நல்ல டியூட்டி பார்த்த மாதிரி இருக்கும். ஒருத்தரையும் இன்னும் காணுமே. எவனாவது வருவான் பார்ப்போம். அந்த முக்கில் போய் நிற்போம். எவனா வருவான், பாஞ்சு வருவான், பறந்து பிடிப்போம். ஓகே சார். வாரம் பாரு அவனை பிடி. சார் ரிப்போர்ட் வா. நில்லு. எங்க போயிட்டு வரேன்? டியூட்டி முடிஞ்ச வரேன். என்ன டியூட்டியா? ஐடி கார்டை காட்டு. எங்க வேலை பார்க்க? நான் கம்பவுண்டரா ஹாஸ்பிட்டல் வேலை பார்க்குறேன். உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. இது ஒரு ஐடி கார்டு பாருங்க சார். ஐடி கார்டுங்களா? பேரு தோசா. அப்படியா? வெளியே நீங்க இனிமேல் வெளியே சுற்றி பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அவ்வளோதான். டியூட்டி முடிஞ்ச ஐடி கார்டு தான் போகும். சரி, போயிட்டு வாங்க. வணக்கம் சார், நான் விகேபி டிவிலேருந்து வரேன். இந்த கொரோனா காலங்களில் மக்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களா? எங்க ஒத்துழைப்பு கொடுத்தாங்க? ஒத்துழைப்பே கொடுக்குறாங்க. என்ன நேரம் வாட்டிலே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். குடும்பத்தை விட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். 24 மணி நேரம் டியூட்டி கொடுத்தாங்க. தூக்கமே இல்லை. இந்த பிஸி ஷெடியூலில் எங்களோட கொஸ்டின்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணதுக்காக விகேபி டிவி சேனலின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் நன்றி. காட்சி 7, பாஸ்டர் ஃபேமிலி. என்னங்க நியூஸ் பாத்தீங்களா? ஆமா ஆமா, கொரோனா நம்ம நாட்டிலே வந்துட்டாங்க. பைபிள்ல சொல்லப்பட்ட எல்லா அடையாளமும் நம்ம நாட்டுல நடந்துட்டு இருக்கு. பூமி எரிச்சுல பல இடத்துல நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த கொரோனா கொள்ளை நம்ம பிள்ளைல தான் வந்துட்டு இருக்கு. எங்க எல்லாமே சீக்கிரம் நடக்குங்க. அப்ப ஆண்டவர் சீக்கிரம் வந்துடுவாரா? அந்த கொள்ளை தேவனுக்கு பாதிக்குமாங்க? ஆமா ஆமா ஆமா, மரணம் வருதோ கொள்ளை வருதோ அது முக்கியம் இல்ல. எப்பனாலும் நம்ம மரணத்தை சந்திச்சு பரலோக ராஜ்யத்தை செய்யறதுதான் நம்ம முக்கியம். ஆமாங்க, நம்மளும் போகணும், நம்ம மக்களும் போகணுங்க. சரிம்மா. காட்சி 8, ஸ்பிரிச்சுவல் யூத். கிருபா கிருபா கிருபா, உடனே நம்ம கூப்பிடுறேன். என்ன கிருபா, இப்போ வேலையெல்லாம் பார்த்துட்டு கிருபா, நம்ம போய் கொஞ்ச நாள் கழிச்சு போய் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தா கிருபா. நாட்டுல என்னெல்லாம் நடக்குது நீ பாக்கியா இல்லை? எப்பவும் உனக்கு வேலை தானா? நான் இப்பெல்லாம் நியூஸ் பார்த்துட்டு வரேன். கொரோனால மருத்துவங்க எல்லாத்தையும் தூக்கி வீசுறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சங்கடமா இருக்கு. எடுக்க போறேன்டா. இல்ல வாக்கு பார்த்து போய் கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு வரலாம். முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். என்ன கிருபா, எப்பவும் ஏதாவது வீசிக்கிட்டே இருக்க. இந்த கொரோனா காலத்திலயும் ஏசப்பாட்ட போய் நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணாதானே அவர் நம்ம ஜெபத்தை கேட்டு மக்கள் எல்லாம் விடுவிப்பாங்க. நான் எவ்வளவு தூரம் வேலைக்கு போயிட்டு வரேன், வந்ததும் பைபிள் ஜெபம் பண்ணாம ஒரு வாரம் செய்ய மாட்டேன். நீ எப்பவுமே இப்படிதான் கிருபா சொல்லிட்டு இருக்க. நான் போறப்ப எனக்கு ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணணும்.
நெட்ஒர்க்கே இல்லையே. ஸோ இவ்வளோ நேரமாக ட்ரை பண்ணுறேன், இன்னும் நெட்ஒர்க் கிடைக்க மாட்டேங்குது. ஜென்சி வேறு அப்படி வந்து பேசிட்டு போயிட்டாங்க. அவங்க பேசினா வந்து மனசே சரியில்லை. பேசாமல் சர்ச்சுக்கே போயிருக்கலாமோ? எத்தனை பேர் கொரோனானால செத்துட்டு இருக்காங்க. ப்ரேயர் பண்ணால் குறைஞ்சா போயிடும். பேசாமல் நம்மளும் சர்ச்சுக்கே போவோம். ஃபஸ்ட்டு ஜென்சிக்கு ஃபோன் பண்ணோம். ஹலோ ஜென்சிக்கா கிருபா கேக்குதா கிருபா? ஹலோ ஹலோ கேக்குதா? கேக்குது. என்னமா? சர்ச்சுக்கு போயிட்டீங்களா? வந்துட்டேன் கிருபா. ப்ரேயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சோ? இந்த இல்ல கிருபா, இப்பதான் ப்ரேயர் பண்ண போறேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்றீங்களா? நானும் வரேன். என்ன நீ வரியா? ஆமாக்கா. வா கிருபா, உடனே போகலாம். சரி, இந்த வந்துட்டேன். வா. சரி. சிவானா சிவானா என்ன பண்றீங்க? பிரபா ஒரு 5 நிமிஷம் சைலண்டா இருடா, நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் என்ன வேற சைலண்டாக இருக்க சொல்லிட்டாங்க. லாக்டவுன் வேறு போட்டாங்க, சர்ச்சுக்கும் போக முடியல. கொரோனாவில் மறிக்கிறதுக்காக ஜோம் பண்ணலான்னு பார்த்தா இந்த நேரம் வந்து வேலையை வேலை முடிக்கிறீங்க. என்ன பிரபா சொல்ற? இல்லை, நான் நேற்று கொரோனாவில் மறிக்கிறவங்களுக்காக ஜோம் பண்ணல, அதான் பண்ணலான்னு கூப்பிட்டேன். அப்படியா? சரி, ஒரு 5 மினிட்ஸ் இரு, நான் வேலையெல்லாம் முடிச்சிருந்தேன். நம்ம சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாம். ஓகேவா? ஹாய் ஜெயா. ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நானே பார்க்க முடியல. ஊர்ல இருக்கீங்களா? எப்படி என்ன பண்ண ஜெயா, நான் ஊர்லயே இல்லை 2-3 மாசமா. நானும் ஆண்டவர் கத்தர் ஆயத்தம் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஐயோ படாத பாடுபட்ட அந்த ஆத்துமா ஆதாயம் பண்றப்ப நான் பட்ட பாடு எப்பப்பா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீங்க வேற ஊர் போயிட்டீங்க, சர்ச்சு வேற லாக் ஆயிடுச்சு. என்ன பண்ண, இந்த கொரோனானால சர்ச்சு இத்தனை நாள் மூடியே வச்சிருக்காங்க. நம்மளும் என்னைக்குதான் திறந்து பார்த்துட்டே இருக்கோம். இன்னும் திறந்த போல இல்லை, கத்தருக்கு தான் தெரியும் என்னைக்கு திறக்க போறாருங்கிறது. அதுக்காக நம்ம அப்படியே இருந்துட முடியுமாக்கா? டிவியில பார்த்தேன், கொரோனானால எத்தனை பேர் மறிச்சு செத்து போறாங்க. அவங்களை அப்படியே தூக்கி தூக்கி வீசுறாங்க. அதை பார்த்ததுல இருந்து எனக்கு மனசே சரியில்லைக்கா. ப்ரேயர் பண்ணணும்னு நான் ரொம்ப உணர்த்தப்பட்டேன். அதனால வாரீங்களா, நம்ம சர்ச்சில் போய் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவோமா? நானே சொல்லணும்னு நினைச்சேன். ஊர்ல இருந்து வந்தாலும் சரி முதல்ல சேர்ந்து சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீயே சொன்னாலே சரி வா சேர்ந்து போய் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் நான் பைக்கில் மட்டும் எடுத்து வந்தேன். Pastor visiting to fire family. ஏய், டிவியை ஆஃப் பண்ணு, மொபைலை வை, சீக்கிரம் சாப்பிட வாங்க. மணி 11 மணி ஆகுது. இந்த கொரோனா வந்துட்டு இந்த வீட்டில் காலை சாப்பாடு 10 மணி, மதிய சாப்பாடு 4 மணி, நைட்டு சாப்பாடு 11 மணி ஆகுது. எப்பதான் இந்த ஸ்கூல் காலேஜ் எல்லாம் ஓப்பன் ஆக போதும்? போகிற நம்ம லீவு இப்படி மாசக்கணக்காக லீவ் விடுவாங்க. புழு புழுன்னு அடிக்காத. பிள்ளைங்க வேற எங்க போவாங்க? பசிச்சா சாப்பிட போறாங்க. நீ வேலையை முடிச்சுட்டு போயேன். நான் சொன்ன அறை வந்துடுவீங்களே. சரி சரி, டிவி ஆன் பண்ணு பாப்போம். வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஐஸ்வர்யா ரவிசங்கர். சீனாவின் வூஹான் நகரில்தான் கொரோனா வைரஸ் கசிந்திருக்கும் என்று வெளியான கூற்றுகளின் மையமாக உள்ள ஆய்வுக்கூடத்தை சேர்ந்த ஒரு முக்கிய சீன விஞ்ஞானி இந்த கோட்பாட்டை மறுக்க எவ்வகையான விசாரணையின் வருகைக்கும் தான் வெளிப்படையாக சந்திக்க தயார் என பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். எப்படி இருக்கீங்க பிரதர்?
நல்லா இருக்கும் பாஸ்டர். வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? வேலையெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. இப்பதான் பைபிள் வாசித்து ப்ரேயர் பண்ணி குடிச்சோம் பாஸ்டர். ஏமா அந்த செல்ஃப்ல நீ பைபிள் எடுத்து வச்சிட்டியாமா? என்னம்மா எந்த பைபிள் எந்த செல்ஃப்? இல்ல நீ வச்சிருப்ப. போ போ. என்ன சிஸ்டர் சமையல்லாம் முடிச்சிட்டீங்களா? ஆளே காணும். சர்ச்சு பக்கம் தான் வீடு. ஒரு நாள் கூட வந்து ஜெபம் பண்ணல. ஆமா பாஸ்டர்மா, வேலை எல்லாம் முடிச்சுட்டு நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம் பாஸ்டர்மா குடும்பமா. வெரி குட், ரொம்ப நல்ல விஷயம். ஆமா பிள்ளைங்கலாம் எங்க? பையன் இருக்கா? இல்ல பொண்ணுங்க ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கா பாஸ்டர். இல்லையே சார் வா பாஸ்டர் சோதரம் சொல்லு. பாஸ்டர் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சொல்றேன் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பேபி. பேபி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பைபிள் படிச்சியா? ஜெபம் பண்ணியா? எல்லாம் படிச்சேன் பாஸ்டர். அப்படியா? சூப்பர், வெரி குட். சரி கேள்வி கேக்குதா? சரி, போலியத்தை கலர் அடிச்சது யாருப்பா? சொல்றா பாஸ்டர் கேக்குறாங்கல்ல. பாஸ்டர் யாரையும் கல்லால அடிக்கவே இல்லை பாஸ்டர். பாஸ்டர் பாஸ்டர் அவன் சேட்டெல்லாம் பண்ணுவான் பாஸ்டர், ஆனா கல்லாலெல்லாம் எடுத்து அடிக்க மாட்டான் பாஸ்டர். இந்த கள்ள பையன் செஞ்சாலும் செஞ்சிருப்பான். இந்த கள்ள பையன் செஞ்சாலும் செஞ்சிருப்பான். நீங்க பாஸ்டர் நீங்க திடீர்னு வரும்போதே நினைச்சேன். பாஸ்டர் பாஸ்டர் சாரி பாஸ்டர். அந்த கோலியாத் யாருன்னு சொல்லுங்க பாஸ்டர். எவ்வளவு அம்மனாலும் கொடுத்து சரி பண்ணிடலாம் பாஸ்டர். வீண் பிரச்சனை வேண்டாம் பாஸ்டர். நீங்க திடீர்னு வரும்போதே நினைச்சேன் ஏதாவது ஊர் ரொம்ப விலைக்கு வாங்கிட்டு வந்திருப்பான்னு. நல்ல குடும்பம்டா. 1 மணி நேரம் செவிச்சா நல்லாவே தெரியுது. பாஸ்டர் பாஸ்டர் இந்த டம்ளர் கூட இவன் வேத விழா போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குது பாஸ்டர். இந்த டம்ளரை பத்திரமா வச்சுக்கோங்க. சரி நாம ஜெபிக்கலாமா? ஏய் பாட்டி எப்ப பாரு ஆன்லைன் கிளாஸ்ல இருக்காதா? ஜோப் பண்ணாலும் பண்ணிட்டு போலாம். என்னம்மா படிப்பெல்லாம் எப்படி போகுது? ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு பாஸ்டர். சரிம்மா, போன்லயே இருக்கிறத விடுமா. படிப்பையும் ஏசப்பாவையும் கொஞ்சம் நினைச்சுக்கோமா. சரி நம்ம ஜெபிக்கலாம். ஆமென். என்னங்க எனக்கு தலையே சுத்திரமான இருக்குங்க. இதுக்கே இப்படியா? சரி வா அடுத்த குடும்பத்தை போய் பார்க்கலாம். சார் இந்த லாக்டவுன்ல விசுவாசிகளாம் மனம் திரும்பி நல்லா ஜெபம் பண்ணலாம்னு பார்த்தா எப்படி இருக்கு? காட்சி 10 பாஸ்டர் விசிட்டிங் டு பிரேயர் ஃபேமிலி. அப்பா அப்பா என்ன பாட்டு பாடலாம்? அப்பா அப்பா இன்னைக்கு லைவ்ல ஒரு பாட்டு போட்டாங்களா, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன பாட்டுன்னு தெரியலையம்மா. அப்பா எனக்கு ஞாபகம் இருக்கு. கொரோனா வந்தால் லாக்டவுன் போட்டால் தீங்கு என்னை அணுகாது. கொள்ளை நோயா கொரோனா பயமா இரண்டிலும் நீயே கொள்ளை நோயா கொரோனா பயமா இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த பக்கம் வந்தாலும் நீயே நீங்கி என்னை அடையாது. உச்சனமாக சோர்ந்து கண்டால் சுவையும் என்னை அடையாது. பாஸ்டர் என்று யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்க. ஜூலி போய் கதவு தரமா? பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். பாஸ்டர் சோதரம் பாஸ்டர் சோதரம் பாஸ்டர் சோதரம். எப்படி இருக்கீங்க பிரதர்? நல்லா இருக்கும் பாஸ்டர். நீங்க நல்லா இருக்கீங்களா பாஸ்டர்? நல்லா இருக்கேன் பிரதர். வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு பிரதர்? கர்த்தருடைய கிருபையால நல்லபடியா போயிட்டு இருக்கு பாஸ்டர். மாஸ்டர் இந்த கொரோனா வந்ததுல இருந்து நாங்கெல்லாம் குடும்பமா ப்ரேயர் பண்றதுக்கு தேவன் எங்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு.
அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். இதே மாதிரி ஜெபிக்கிற குடும்பம் 4 குடும்பம் இருந்தா போதும், நம்ம தேசம் காக்கப்படும். சிஸ்டர், நம்மளாம் ஜெபிக்கிறதுனால தான் இந்த கொரோனா தப்ப குறைஞ்சிட்டு. இதே போல நம்ம ஜெபிச்சு இந்த கொரோனா தற்காலத்தை குறைச்சிருவோம். கண்டிப்பா நம்ம ஜெபிப்போம் பாஸ்டர். சரி, நம்ம ஜெபம் பண்ணலாம். நல்ல கர்த்தாவே, வெற்றி சீக்கிரம் ஆண்டவரே ஏசப்பா, இந்த குடும்பத்தை உங்க கருத்துல கொடுக்குறேன் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த லாக்டவுன் நாட்கள்ல இந்த குடும்பங்களை ஜெபிக்க வச்சது போல இன்னும் அநேக குடும்பங்கள் ஜெபிக்கிற குடும்பங்களா எதுவுமே கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். காட்சி 11 சாட்சி. கர்த்தருக்கு மகிமை உள்ளதாக. எனக்கு கொரோனா வந்து 16 நாள் என்னை தனிப்படுத்தி வச்சிருந்தாங்க. மரணம் வேணாம் என்னன்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு. ஆனாலும் மரணங்களின் பலதாக நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். இந்த வீடு என்னோட கூட வீடு வசனம் தான் என்னை தைரியப்படுத்துச்சு. இந்த கொரோனாலேருந்து என்னை ஏசப்பா தான் மீட்டு உயிர் பெற்று வர வச்சாங்க. எனக்காக பாஸ்டர்மா எல்லாரும் ரொம்ப கண்ணீரோடு ஜெபிச்சாங்க. அதனால தான் எனக்கு உயிர் கிடைச்சது. இந்த கொரோனாவிலேருந்து நான் உயிர் பெற்று வந்தனால இந்த வாழ்க்கை நான் ஏசப்பாக வளர்ப்பேன். ஆமென். காட்சி 12 பிசாசு. இந்த கொரோனாவால் இந்த உலகத்தையே காலி பண்ணிடலான்னு நினைச்சேன். நான் நினைச்சது ஒண்ணு, ஆனா நடந்தது ஒண்ணு. இந்த கிறிஸ்தவர்களை எல்லாம் சர்ச்சுக்கு போய் ஆராதனை செய்யாம இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஆனா இந்த பாஸ்டர் எல்லாம் ஆராதனை யூடியூப் மூலமா போட்டு எல்லோரையும் ஆராதிக்க வச்சு திட்டத்தையே கெடுத்துட்டாங்க. போதா குறைக்கு ஜெபிக்கலாம் வாங்கன்னு சொல்லி டிவி ப்ரோக்ராம் எல்லாம் நடத்தி எல்லாரையும் ஜெபிக்க வச்சுட்டாங்க. என்னால ஜெயிக்கவே முடியல. எவ்வளவோ நான் கடினமா முயற்சி பண்ணியும் கொஞ்சம் நேரம் மட்டும்தான் இந்த கொரோனாவை என்னால் அழிக்க முடிஞ்சது. இந்த கிறிஸ்தவங்களை நினைச்சா எனக்கு வெட்கமா இருக்கு. ஆனாலும் நான் விட மாட்டேன். 2020 விட்டுட்டேன். இந்த 2021 வருஷத்தை நான் விட மாட்டேன். பிடிக்க போறேன், ஜெயிக்க போறேன், வெற்றியை ஏழைகளுக்கு நற்செய்தி சொல்ல என்னை திறந்துள்ளார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, குருடருக்கு பார்வை கொடுக்க என்னை அனுப்பியுள்ளார். விடுதலை அளிக்கும் தம்முடைய ஜனங்களை ரட்சிப்பதற்கான ஆண்டுடைய காலம் வந்துவிட்டு அறிவிக்க உள்ளது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் பொறுப்பட்டு போய் சகல ஜாதிகளை விசேஷமாக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இது உலகத்தின் முடிவு பெரியதும் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆமென்.
மாறாதவர். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அன்பு பிள்ளைகளே, உலகம் உண்டாவதற்கு முன்னும் அதற்கு பின்னும் நானே சகலத்தையும் சிருஷ்டித்து உருவாக்கி நடத்தி கொண்டு வருகிறேன். உள்ளங்கையில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறேன். நீங்கள் என்னால் மறக்கப்படுவதில்லை. உங்களை பேர் சொல்லி அழைத்தவர் நானே. என் சுய ரத்தத்தை விலைக்கரையமாக கொடுத்து உங்களை மீட்டுக் கொண்டேன். நீங்கள் என்னுடைய சொந்த ஜனம். ஒருவரும் உங்களை கருத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. நீங்கள் ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். எல்லா சூழ்நிலையும் நான் அறிந்தது. இந்த கொரோனா நாட்களில் சத்துரு பலன் கொள்ளாதபடி அவன் திட்டங்களை அதமாக்கி அநேக ஊழியர் மற்றும் விசுவாசிகளின் ஜெபத்தையும் கண்ணீரையும் கண்டிருக்கிறேன். என் ஜனங்கள் மீது மனதுருகி இந்திய தேசத்தின் மக்களை பாதுகாத்து வருகிறேன். நீங்களும் என் இரத்த கோட்டைக்குள் வந்து விடுங்கள். என்னுடைய இரத்தம் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சபையையும் உங்கள் தேசத்தையும் கொள்ளை நோயிலிருந்து கடைசி கால அழிவுகளிலிருந்தும் பாதுகாக்கும். 2020 வருடம் அழிவுகளிலிருந்து இழந்ததை 2021 சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். 2021 உங்களை நடத்துகிற தேவன் நானே. என்னை பற்றிக் கொள்ளுங்கள். உங்களை கைவிடாதிருப்பேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன்.